ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னை நோக்கி மன்றாடு, உன் கூக்குரலுக்கு நான் செவி கொடுக்கிறேன் என்ற ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு இணங்கி அவருடைய பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம். பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தை பகிரும் நிகழ்விலே முதல் வாசகமாக தொடக்க நூலிலிருந்து நமக்கு செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் எவ்வாறு இந்த உலகை படைத்தார்? வெறுமையாக இருந்ததை மனிதனுக்கு ஏற்றவை போல கடவுள் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து படைத்து மனிதனுடைய கையிலே ஒப்புவிக்க இருக்கின்ற செய்தியை இன்று முதல் வாசகம் சொல்லுகிறது. 3ஆம் நாள் வரை படைக்கப்பட்ட அனைத்தையும் பற்றி இங்கு கூறப்படுகிறது. இதிலே சிறப்பாக பகலையும் இரவையும் பிரிப்பதற்கு பகலுக்கு ஒரு பிழம்பையும் இரவிற்கு ஒரு பிழம்பையும், அதாவது பகலுக்கு சூரியனையும் இரவுக்கு சந்திரனையும் கடவுள் படைத்த நிகழ்வை இன்று முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறுகிறது. என்ற நற்செய்தி வாசகத்திலே மார்க் நற்செய்தியாளர் சொல்லுகின்ற செய்தியின் வழியாக நாம் அறிந்து கொள்கின்ற கருத்து என்னவென்றால், கடவுளை தேடி மக்கள் கூட்டம் சென்றதாகவும் அவரிடம் சென்ற அனைவரும் நலம் அடைந்ததாகவும் அவர் தொட்டு அவர் குணப்படுத்தியதாகவும் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். கடவுளை தேடி சென்றவர்கள் அனைவரும் வெறும் கையராய் திரும்பியது கிடையாது. நம்பிக்கையோடு அவரை தேடி சென்றவர்கள் அனைவரும் நலம் பெற்று திரும்பினார்கள் என்ற செய்தியை நாம் கேட்கின்ற பொழுது, இறைவனுடைய சாயலாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் நம்மை தேடி வருகின்ற ஒருவரை வெறும் கையராய் அனுப்புகின்ற பொழுது அவர் நம்மை எந்த நோக்கத்தில் பார்த்து வந்தாரோ அதை அவர் இழந்து விடுவார். அதை நாம் செய்கின்ற பொழுது அவருடைய கண்களுக்கு நாம் கடவுளாக தெரிவோம். அதை நாம் இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது நாம் அவருடைய கண்களுக்கு வேறு போல தெரிவோம். முடிந்தவரை கடவுளுக்குரிய மக்களாக வாழ்வோம். இருப்பதை பகிர்ந்து கொடுப்போம். இல்லாதவர்களுக்கு நம்மிடம் இருப்பதை கொடுக்க முயற்சி செய்வோம். ஏனென்றால் நம்மிடம் அன்றன்றைக்கு உள்ளதை அன்றன்றைக்கு சம்பாதித்து உண்பதுதான் இறைவனுக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதனால் முடிந்தவரை நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுக்கின்ற மக்களாக வாழ முயற்சி செய்வோம். ஏனென்றால் கடவுள் தன்னை நோக்கி மன்றாடிய எந்த ஒரு மக்களுடைய மன்றாட்டுகளையும் புறக்கணித்ததாக இதுவரை சொல்லப்படவில்லை. அவர்களுக்கு தேவை என்றால், அது உண்மை என்றால் நம்பிக்கையோடு கேட்கின்ற பொழுது பெற்றுக்கொள்வீர்கள் என்று கடவுள் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். முடிந்தவரை இறைவனிடம் நம்பிக்கையோடு கேட்போம். இருப்பவற்றை பகிர்ந்து கொடுப்போம். இறைவனுக்கு உரிய மக்களாக வாழ முயற்சி செய்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.